மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நம்ம கிர்னி பழ ஜூஸ் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிர்னி பழத்தை எடுத்துகிட்டு அதை ரெண்டாக அரிஞ்சிக்கலாம். அரிஞ்சிட்டு அதில் நம்ம பாதி பழம் மட்டும் எடுத்துக்குவோம். ஒரு பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு பீலர் எடுத்து அதில் உள்ள விதையை நம்ம எடுத்து தனியாக வெளியே எடுத்துடணும். விதையெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை கழுவிக்கணும். இப்போ ஒரு பாதி பழத்தை மட்டும் எடுத்துக்குவோம். அது மேலே நம்ம பீலரால், பெரிய பீலரால் நம்ம தோலை நல்லா உரித்து எடுத்துக்கலாம். உரித்து எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜாரில் அதை பொடி பொடியாக கத்தியால் அரிஞ்சு நம்ம போட்டுக்கலாம். இதில் 2 ஐஸ் கட்டியை அதில் போட்டு நல்லா அரைச்சான்னு வச்சிங்களேன், நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இது வெயிலுக்கு ஏற்ற பானம். இது எல்லா பழத்தோடு இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் வெயில் காலத்துக்கு குடித்து பாருங்கள். இப்போ ஐஸ் கட்டி சரியாக வரல, அதனால் அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம ஐஸ் கட்டியை வர வைப்போம். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றினோம்னா கொஞ்சம் நல்லா வரும். அப்பயும் வரல, சரி அப்படியே ஒரு தட்டிப்போம். இப்போ ஐஸ் கட்டி அதில் போட்டாச்சு. இதை அப்படியே போட்டு மிக்சியில் ஒரு சுற்று விட வேண்டியது தான். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை. இது 3 பேர் இந்த ஜூஸை குடிக்கலாம். அதுக்கு 4 ஸ்பூன் போதும். சர்க்கரை கம்மியாக தான் போடுறேன். ஏன்னா ஏற்கனவே கிர்னி பழத்தில் உங்களுக்கு சர்க்கரை இனிப்பு இருக்கும் அதில். இப்போ அதை அரைச்சி எடுத்துட்டு அதில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். இது வெயிலுக்கு நான் சிறந்த பானம், குளிர்ச்சியாகவும் இருக்கும். உங்களுக்கு சளிலாம் அவ்வளோ பிடிக்காது. இதை நீங்கள் குடித்து பாருங்கள். இப்போ டம்ளர் எடுத்து அதில் நம்ம அந்த ஜூஸை ஊற்றிடுவோம். ஐஸ் கட்டி அதில் போட்டு குளித்தா மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். மிகவும் சிறந்த பானம், வெயிலுக்கேற்ற பானம் இது. இதை நீங்கள் குடித்து பாருங்கள். நல்லா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, நீங்கள் இதை செய்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரிய வரும். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய புதிய வீடியோக்கள் வரவிருக்கிறது. அதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண தான் சேனல் டெவலப் ஆகும். மேலும் சேனலை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.